தொடர் கனமழையால் சென்னை பெரம்பூர் கணேசபுரம் சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வெங்கட், வணக்கம். தற்போது வரைக்கும் மழை தொடர்ந்து வருகிறதா? இந்த பகுதிகளில் நீர் வடிவதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? விவரம் என்ன? வணக்கம். சென்னையில் காலையிலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. நாம் தற்பொழுது பெரம்பூர் கணேசபுரம் சாலையில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலைகளில் காலை முதல் பெய்த தொடர் மழையின் காரணமாக முழங்கால் அளவுக்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. ஏற்கனவே இது மழைநீர் தேங்கக்கூடிய இடம், அதாவது ஒரு குறைவான அளவுல மழை பதிவானாலே மழைநீர் அதிகம் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த இடத்துல மோட்டார் ஒன்று டிராக்டர்ல மோட்டார் என்பது பொருத்தப்பட்டு வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்தின் மூலமாக தண்ணீர் இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த தண்ணி அங்கிருந்து வெளியேறக்கூடிய இடம் அப்படிங்கிறது அருகே இருக்கக்கூடிய கணேசபுரம் சுரங்கப்பாதை. அந்த கணேசபுரம் சுரங்கப்பாதைகள்ல தான் இந்த சாலையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீர் அங்கு அந்த சுரங்கப்பாதைகளுக்கு போறதால அந்த சுரங்கப்பாதையில் மற்றொரு மோட்டார் மூலியமாக வைத்து அந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது தற்பொழுது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த கணேசபுரம் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பூங்கா அருகே இருக்கக்கூடிய சாலைகளிலுமே மழைநீர் என்பது அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள், ஆட்டோவில் செல்பவர்கள் இந்த சாலையை கடந்து செல்லும் பொழுது கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக இந்த இடத்துல மழைநீர் தேங்க மாநகராட்சி ஊழியர்கள் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால இந்த சாலைகளில் மழைநீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. பேருந்து நிறுத்தத்தில் கூட யாரும் அமர முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பேருந்து நிறுத்தத்தில் மழைநீர் அதிகமாக தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்கள் பேருந்து நிறுத்தத்துக்கு உள்ளே செல்ல முடியாமல் தற்பொழுது பேருந்து நிறுத்தம் முழுவதுமே காலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் தொடர்ச்சியாக இன்று மாலை வரை மழை தொடரும் எனவும் சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சாலையில தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.